ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்திடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ரோகிணி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள செங்குந்தா முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேணால் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 15,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருச்செங்கோடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இவங்களுடைய முதல் கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து தாங்க இந்த முடிவு எடுத்திருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ இந்த மணமகளுக்கு தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவு சிறுசனத்தில் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கைங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பெயர் பார்த்திங்கன்னா ரதி தேவி, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துள்ள செங்குந்தா முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம், இல்லைன்னா வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டு இவங்க அதாவது இப்போதைக்கு எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகலைங்க. இவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க மதுரையை சார்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் அங்கேருந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டதுனால இவங்க திருமணமாகி ஒரு வருஷத்துலேயே இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டு அவங்க இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வரக்கூடியவர் தன்னை போலவே ஒரு டீச்சர் லைனில் இருக்கிறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் லைனில் வரவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் திருமணமாகி மனைவி இல்லாதவராக இருக்கணும், குழந்தைங்க இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்காங்க. காடு ஒரு 3 ஏக்கர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே காட்டு வேலை தான் பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி ஆகணுன்ட்டு போய் கிளாஸ் போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் மட்டும் போதுங்க. ஓரளவு படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பம் ஓரளவு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.